Hello students, welcome to Knowledge Channel. In this session நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா for looping concepts Dev C++ எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்க்கலாம். சரியா? ஆல்ரெடி நான் இப்ப Turbo C++ ல வர்க் பண்ணிருப்பீங்க. இப்போ நான் first of all for loopனா என்ன, C++ ல அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கறத சொல்லிட்டு உங்களுக்கு நான் Dev C++ ல அது எப்படி போடணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சரியா? So looping அப்படினாலே என்ன ஆகும், certain set of statements நம்ம repeatedly execute பண்ணிட்டே இருப்போம். அதுதான் லூப்போட கான்செப்ட். 3 types of loops இருக்கு. ஜெனரலா பாத்தீங்கன்னா while, for அப்புறம் do while. இந்த மூணுமே வந்து உங்களுக்கு லூப்பிங் தான். இப்போ நாம இங்க வந்து இந்த செஷன்ல இன்னைக்கு நான் for loop உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? So forல வந்து initialization அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. Then test expression ஒரு பார்ட் இருக்கு. Update expression அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. சரியா? சோ for loopல பாத்தீங்கன்னா டோட்டலா 3 செக்மெண்ட்ஸ் இருக்கு. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எதுக்காக அப்படினு பார்த்தோம்னா இனிஷியலைசேஷன் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, இது வேரியபிள் உடைய ஸ்டார்டிங் வேரியபிள் வேல்யூ இங்கே கொடுக்கலாம். செகண்ட் வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல வந்து ஃபைனல் கண்டிஷன், எது வரைக்கும் நீங்க அந்த லூப்பிங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல கொடுக்கணும். அப்டேட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த டெஸ்ட் எண்ட் வரைக்கும் இந்த வேரியபிள்ல நம்ம இன்க்ரீஸ் பண்ணி சேஞ்சஸ் கொடுத்துட்டே வரணும். சரியா? அதுதான் வந்து நமக்கு அப்டேட் எக்ஸ்பிரஷன். இது மூணுத்துக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா I equal to 0, I less than 10, I plus plus. ஸோ இந்த ஸ்கிரீன்லேயே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரியா? I equal to 0, I less than 10, I plus plus. ஸோ I equal to 0 அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ ஐங்கிறது இதில் வந்து நான் கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏன் ஜென்ரலாக ஒரு வேரியபிள்னா என்ன, கண்ட்ரோல் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கண்ட்ரோல் வேரியபிள்ங்கிறது வந்து லூப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உள்ளது. ஸோ இந்த லூப்பை வந்து நம்ம ஃபுல்லாக ஐங்கிற வேரியபிள் மூலயமா கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் வந்து அது வந்து கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி? ஸோ I equal to 0 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ ஆஃப் I. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ ஆஃப் ஐனா இனிஷியல் வேல்யூ. ஸோ இனிஷியல் வேல்யூனா ஸ்டார்டிங்கில் ஒரு நம்பரை கொடுத்துட்டு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து I less than 10. ஸோ 10 வரைக்கும் இந்த ஐயோட வேல்யூ போயிட்டே இருக்கும். எப்படி? I plus plus. ஸோ அதுக்கு தான் நம்ம அப்டேட் கொடுக்கணும். ஸோ அப்டேட்னா ஒரு தடவை நம்ம ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் 0, I plus plusனா I equal to I plus 1 அப்படிங்கிறது தான் ஒரு மீனிங். சரியா? இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா I plus plusங்கிறது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆபரேட்டர். ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னா என்ன, ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுவும் 1ஆல மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இங்கே சப்போஸ் நீங்க 2ஓ 3ஓ வேற நம்பர்ஸ் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்க நார்மல் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. I equal to I plus 2, I plus 3. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் காமிக்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜெனரலா I plus plus, இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்ம், அதனால I plus plus தான் நம்ம ஜெனரலா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். சரியா? இப்போ இது வந்து ஐங்கிற வேரியபிள் மூலமா நம்ம என்டையர் ஃபார் லூப்பை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இப்போ சின்டாக்ஸை பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ, டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன், இந்த மூணுமே நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ அப்டேட் எக்ஸ்பிரஷனுங்கிறது ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஒரு இன்ஃபைனைட் லூப்பில் போயிடும். ஸோ அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகாமலே இருக்கும். எப்போவுமே ஐயோட வேல்யூ 0 அப்படின்னே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அது லெஸ் தென் 10. ஸோ அந்த கண்டிஷனும் சால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால என்னாகும், உங்களுக்கு இன்ஃபைனைட் லூப்புக்கு போயிடும். சரி? டெர்மினேஷனே கிடைக்காது. அதுக்கப்புறம் இந்த கர்லி பிராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கர்லி பிராக்கெட்ஸ் வந்து பிளாக் ஆஃப் கோட். ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், எப்படி பிளாக் ஆஃப் கோட் கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ கர்லி பிராக்கெட்ஸ் தான் பிளாக் ஆஃப் கோட். சரி? அப்போ பிளாக் ஆஃப் கோட் வந்து இந்த ஃபார் லூப்ல என்ன பார்ட் வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளாக் ஆஃப் கோட். இதை நம்ம பாடி ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லுவோம். சரி? இதுல நான் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொடுத்துருக்கேன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் நான் ரிப்பீட்டடாக பண்ண போறேன். திரும்ப திரும்ப எனக்கு எக்ஸிக்யூஷன் நடக்குது. ஸோ ஐட்ரேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு பார்த்தீங்கன்னா லூப்பிங்ல. ஸோ ஐட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா எத்தனை தடவை உங்களுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுதான் ஐட்ரேஷன். ஓகேவா? ஸோ அது பேர் நம்ம வந்து ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் லூப்ல வந்து இங்கே சாம்பிளில் 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ன்னு ஒன்றும் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபார் லூப்புக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ பிலோ த ஃபார் லூப். ஸோ பிலோ த ஃபார் லூப் அப்படின்னா இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி, ஆகாட்டியும் சரி, 2 தடவை எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி, 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி,
ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க வேண்டியது சின்டாக்ஸில் வந்து செமிகோலன்ஸ். ஸோ பஞ்சுவேட்டர்ஸ். ஸோ பஞ்சுவேட்டர்ஸ்னால் செமிகோலன் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ செமிகோலன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் செமிகோலன், தென் க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் நீங்கள் செமிகோலன் கொடுக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டை வந்து அங்கேயே டெர்மினேட் ஆகிடும், லூப்புக்குள்ளே போகாது, பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூஷனே நடக்காது. சரியா? ஸோ ஃபார் லூப்பை டெர்மினேட் பண்ணக்கூடாது. அடுத்த ஹிண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்போல்லாம் உங்களுக்கு கர்லி ப்ராக்கெட்ஸ் வருதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து செமிகோலன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கர்லி ப்ராக்கெட்ஸே வந்து என்ன ஒரு பிளாக் ஆஃப் கோடை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது உள்ளது. ஆனால் நீங்கள் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? டெர்மினேட் ஆகிடும். சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு சின்டாக்ஸ். இப்போ நாம் ப்ரோக்ராம்ஸ்க்கு போகலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் நான் இங்கே டேவ் C++ல வச்சுருக்கேன். சரியா? ஸோ ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். ஸோ ஐஓ ஸ்ட்ரீமுங்கிறது ஹெடர் ஃபைல், இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா. ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டானா கண்டினியூஸ் டேட்டா வந்து நம்ம இன்புட்லேருந்து வாங்க போகிறோம் இல்லை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஹேஷுங்கிறது ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ். ஸோ ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ்னா இது நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதே இப்போ டேவ் C++ யூஸ் பண்ணாலும் சரி, டர்போ C++TZ எது எடுத்தாலும் சரி, அந்த கம்பைலர் வந்து அந்த சப்போர்ட்டிங் ஃபைல்ஸாக இந்த ஹெடர் ஃபைல் எல்லாமே லோட் ஆகிடும். இப்போ நம்ம எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு இந்த பர்டிகுலர் ஹெடர் ஃபைல் வேணும் அப்படிங்கிறத நம்ம கம்பைலருக்கு டினோட் பண்ணணும். ஸோ அதை கொடுக்குறதுக்கு தான் நம்ம ஹேஷுங்கிற சிம்பல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ்னா கம்பைலரில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். சரியா? தென் யூஸிங் நேம் ஸ்பேஸ் STD அப்படிங்கிறது வந்து நேம் கான்ஃப்ளிக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். அது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜில் ரொம்ப நமக்கு தேவை கிடையாது. பட் நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகும்போது ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோடிங் நீங்கள் பண்ணும்போது நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். வேரியபிள், ஃபங்க்ஷன் நேம், அரே நேம், கிளாஸ் நேம், இப்படி நீங்கள் யூசர் டிஃபைண்டாக வச்சுருப்பீங்க. நீங்களாகவே நேம் கொடுத்து வச்சுருப்பீங்க, இன்ட் எக்ஸ் ஒய் ஏ பிசி அப்படின்னு. அப்போ வந்து உங்களுக்கு எதுக்காக ஏ டிஃபைன் பண்ணணும், பின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸிங் நேம் ஸ்பேஸ் STDங்கிறது நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி தொகுத்து நமக்கு கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்ட் மெயின் அப்படின்னா என்ன மீனிங்னா, மெயினுங்கிறது எக்ஸிக்யூஷன். மெயினுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ C++ல நமக்கு ஆல்ரெடி லோட் ஆகிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பைலருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், நம்மளுடைய கோடை வந்து இந்த பிளேஸ்ல இருந்து தான் நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நம்ம இந்த கோடிங் வந்து நான் 4th லைனில் கொடுத்துருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 2 3 1 எம்டியாக இருக்குது. நீங்கள் அங்கே ஒரு கமெண்ட் ஏதாவது கொடுத்துக்கலாம். அதுக்காக நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். // கொடுத்து நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். அதாவது இந்த ப்ரோக்ராம் எதுக்காக, ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணி கொடுத்துக்கலாம். சரி? ஸோ கமெண்ட் லைன்னா உங்களுக்கு கம்பைலர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் அது வந்து நம்ம கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்ட் மெயின் அப்படிங்கும்போது இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போது இந்த மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயினுங்கிறது வந்து நம்மளுடைய கால்குலேஷன், C++ உடைய கம்ப்ளீட் எக்ஸிக்யூஷன் இந்த மெயின்குள்ளே இருந்து தான் நடக்கும். சரியா? ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு இனிஷியேட் பண்ணி விடணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இன்ட் மெயின்ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இன்ட் மெயினுக்கு அப்புறம் நீங்கள் செமிகோலன் வைக்கக்கூடாது. என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயும் உங்களுக்கு அந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ கர்லி ப்ராக்கெட் என்ன மீனிங், சர்டன் பிளாக் ஆஃப் கோடை வந்து நம்ம கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோங்கிறது தான் கர்லி ப்ராக்கெட். நீங்கள் செமிகோலன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் உள்ளே என்ட்ரி ஆகாமல் உங்களுக்கு நிறைய எரர்ஸ் வரும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ இன்ட் ஐ அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பேர் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஐ இஸ் அ வேரியபிள், இட் இஸ் ஆஃப் இன்டீஜர் டேட்டா டைப். இன்ட்டுங்கிறது என்ன, இன்ட்டுங்கிறது ஒரு கீவேர்ட். ஸோ இன்ட்டுங்கிறது கீவேர்ட் அப்படின்னா, கீவேர்ட்னா என்ன மீனிங், நம்ம வந்து கம்பைலருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். இது வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா டைப். ஐங்கிறது வேரியபிள். நான் இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஐங்கிறது நம்மளா டிஃபைன் பண்ணுறது தான். நீங்கள் என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் ஐயோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் கீவேர்ட்ஸை வந்து வேரியபிள் டெஃபினேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இன்புட் எது வேணுமோ கொடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ஃபார் லூப். ஸோ ஃபார் i = 0, ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ 0 கொடுக்குறேன். i <10 10 வரைக்கும் i++ நம்ம ஒன்று இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ இதுதான் ஃபார் லூப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து see out the value of i. ஸோ வேல்யூ ஆஃப் ஐங்கிறது வந்து நம்ம ஒரு மெசேஜ். ஸோ அது வந்து டபுள் கோட்ஸில் இருக்குது, அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆக போகுது.
அடுத்தது ஐங்கிற வேரியபிள் வந்து கொட்டேஷன் இல்லாமல் நம்ம டேரெக்டாக கொடுக்குறதுனால வேல்யூ ஆஃப் தட் வேரியபிள் வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆக போகுது. ஸோ எண்ட் எல் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நியூ லைன் கேரக்டர் ஸ்லாஷ் என்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அப்போ எண்ட் எல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு நியூ லைன் கேரக்டர் தான். ஸ்லாஷ் என்னு யூஸ் பண்ணலாம், இல்லை எண்ட் எல் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்போது என்னதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபைல் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ C++ல இருந்து தனியாக ஒரு நோட்பேட் ஃபைலோ இல்லை வேறு ஏதோ டைப் ஆஃப் ஃபைல் யூஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் கண்டென்ட் வந்து பஃபரில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு இப்போ கொடுக்குற வேல்யூஸை மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் எண்ட் எல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸ்லாஷன் கொடுத்தீங்கன்னா வெறுமா நியூ லைன் கேரக்டர் கிடைக்கும். இது வந்து பஃபரை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நியூ லைன் கிடைக்கும். சரியா? ஸோ ஸ்லாஷ் என்னங்கிறது எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸ்லாஷ் வந்து நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். ஸ்லாஷ் வந்து இந்த சைடில் வரணும். நீங்கள் வேறு டேரக்ஷனில் போட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு தப்பாகிடும், எரர் வரும். ஓகேவா? ஸோ ஸ்லாஷ் நான் நியூ லைனில் வேல்யூ ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் சொல்கிறோம், நான் கிராஃபிக் கேரக்டர் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து எதுவுமே நமக்கு வந்து அவுட்புட்டோட டிசைனிங்காக உள்ளது தான். உங்களுக்கு அவுட்புட்டில் எந்த சேஞ்சஸும் கொடுக்காது, ஜஸ்ட் ஃபார் டிசைனிங் பர்பஸ். ஓகே, தென் ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம், என்டிஎல் ரிட்டர்ன். இப்போ நம்ம ஃபார் லூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்லி பிராக்கெட்ஸ்லாம் சின்டாக்ஸில் கொடுத்துருந்தேன். பட் இங்கே வந்து நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் கர்லி பிராக்கெட் மஸ்ட். ஸோ இப்போ ஒரு லைன் மட்டும் கொடுக்கும்போது நீங்கள் கர்லி பிராக்கெட்ஸை ஸ்கிப் பண்ணலாம். ரிட்டர்ன் 0ங்கிறது இந்த மெயின் ஃபங்க்ஷனை நான் இன்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லணும். ஸோ ரிட்டர்ன் 0 அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நம்ம கம்பைலருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இந்த மெயின் ப்ரோக்ராம் வந்து நான் ஜஸ்ட் கால்குலேஷன் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறேன், வேறு எந்த வேல்யூ நான் எங்கேயும் போய் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ரிட்டர்ன் 0. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மெயின் பார்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, சரியா? இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஃபார் லூப். இது இன்னும் நம்ம இதில் வேரியேஷன்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணுவோம். ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள். ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிக்யூட் அப்படின்னு போயிட்டு கம்பைல் பண்ணுங்கள். ஸோ கம்பைலேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் ஃபைலை வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணும். அதில் ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து காமிக்கும். நீங்கள் திரும்ப எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரி, இப்போ நமக்கு எரர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைலேஷன் ரிசல்ட்ஸில் எரர் 0, வார்னிங் 0. சம்டைம் இது கொஞ்சம் லேட்டாக ஆகும், 2-3 செகண்ட்ஸ் ஆகும், இல்லை ஃபாஸ்ட்டாகவும் வரும். இங்கே உங்களுக்கு கம்பைலேஷன் டைமும் பிரிண்ட் ஆகும், 3.22 செகண்ட்ஸ் அப்படி பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் ஃபைல் நேம், நான் என்ன ஃபைல் நேம் இது கொடுத்துருக்கேன், எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கு, அப்புறம் இந்த ஃபைலோடைய சைஸ் என்ன 1.8 MB. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம், அவுட்புட் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸிக்யூட் மெனு போங்க, தென் ரன். ஸோ உங்களுக்கு தனித்தனியாகவும் ஆப்ஷன் இருக்கும். கம்பைல் தனியாக, ரன் தனியாக பண்ணலாம். இல்லை கம்பைல் அண்ட் ரன் உங்கள் ப்ரோக்ராமில் எதுவுமே மிஸ்டேக் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்பைல் அண்ட் ரன் டேரெக்டாக கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் F9, F10, F11 இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஏன்னா நம்ம ஆல்ரெடி கம்பைல் பண்ணிட்டோம், நமக்கு எரர் எதுவும் இல்லை. ஸோ நான் இப்போ ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஐங்கிறது நம்ம லூப்புக்குள்ளே கொடுத்ததுனால திரும்ப திரும்ப வேல்யூ ஆஃப் ஐ அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம எல்லா நம்பர்ஸும் பிரிண்ட் ஆகுது. சரியா, இதுதான் நம்மளுடைய எக்ஸிக்யூஷன். ஸோ தேவ் C++ல நீங்கள் இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் போய் நியூ சோர்ஸ் ஃபைல் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ப்ரோக்ராமை டைப் பண்ணுங்கள், அப்புறம் சேவ் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கல் செஷன்லையும் இப்படி தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கணும். சரியா, இப்போ நம்ம ஃபார் லூப்பில் என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரியா, ஸோ இப்போ இந்த இன்ட் ஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, எனக்கு இந்த இன்ட் ஐங்கிற செப்பரேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை போய் நான் கமெண்ட் பண்ண போகிறேன், எனக்கு இன்ட் ஐ வேண்டாம். சரியா, ஸோ இப்போ நம்ம இந்த கம்பைல் பண்ணோன்னா எரர்ஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம், நமக்கு ஏதாவது எரர் வருதா அப்படின்னு கம்பைல் பண்ணி பார்க்கலாம். எரர் வந்தால் எப்படி காமிக்குது. சரி, அவங்களுக்கு இப்போ இப்படி தான் எரர் வரும். சரியா, ஏன்னா வேரியபிள் உங்களுக்கு தெரியும், C++ல வந்து வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அது டிக்ளேர் பண்ணியிருக்கணும். டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து காமிக்குது, ஐ வாஸ் நாட் டிக்ளேர்ட் அப்படின்னு காமிச்சிடுது. அதே மாதிரி நம்மளுடைய கோடிங்லேயும் எந்த லைனில் நமக்கு எரர் இருக்குது அப்படிங்கிறத இங்கே பிளாக் பண்ணி காமிக்குது. ஸோ 7th ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ரெட் கலரில் ஒரு பிளாக்கிங் ஆகிடுச்சு. சரியா,
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் ஐன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டா நமக்கு வந்து எரர் இல்லாமல் வரும். ஸோ கமெண்ட்டோட மீனிங்கும் இப்போ புரிஞ்சிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, கமெண்ட்னா யூசரோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் உள்ளது. இது வந்து கம்பைலர் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணாது, எடுத்துக்காது. நான் ஐன்னு டைப் பண்ணியிருக்கேன், ஆனால் கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து அது கன்சிடரே பண்ணாது. இப்போ நான் வந்து இன்னொரு வேரியேஷன் இன் ஃபார் லூப் காமிக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து இன்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கேயே டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் லூப்புக்குள்ளேயே நான் டிஃபைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்ன எரர் இருக்குது, ஏன்னா நான் கம்பைல் அண்ட் ரன் டேரெக்டாக கொடுக்குறேன். இப்போது ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. சரியா, இது வந்து அடுத்த வேரியேஷன். ஸோ நீங்கள் வந்து தனியாக டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம ஃபார் லூப்லேயே கொடுக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இன்னொரு வேரியேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து நான் தனியாக டிஃபைன் பண்ணிவிட்டு இனிஷியல் வேல்யூ நான் மேலேயே கொடுத்துட்றேன். எனக்கு இப்போ 0லேருந்து வேண்டாம், எனக்கு 1லேருந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1லேருந்து எனக்கு 10 வரைக்கும் நம்பர்ஸ் வேணும். 0 to 9 வேண்டாம். ஸோ I ஈக்குவல் டு 1ங்கிற ஸ்டார்டிங் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபைனல் வேல்யூ வந்து I லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டேன். ஸோ 10 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து இப்போ ஸ்கிப் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வேரியபிள் டிக்ளரேஷனும் இங்கே மேலேயே கொடுத்துட்டேன், அந்த வேரியபிளோட வேல்யூவும் நான் கொடுத்துட்டேன். அப்போ எப்படி நீங்கள் கோடிங் கொடுக்கணும், ஜஸ்ட் நீங்கள் ஃபார் லூப் எடுத்துக்கோ, செமிகோலன் கொடு. எம்டி செமிகோலன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ பிகினிங் அங்கேருந்து எடுத்துக்கும். சரியா, ஓகே. நம்ம இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய வேல்யூ வந்து 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். எரர் எதுவும் வருதான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபார் லூப் எப்படி பிரிண்ட் ஆகுது, 1லேருந்து 10 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் நமக்கு இப்போ இங்கே பிரிண்ட் ஆகுது. சரியா, இப்போ இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் வேரியேஷன் பார்க்கலாம். நம்ம I++ங்கிறது I = I+1 அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து நம்ம I = I+1 கொடுத்தா வருமா, அதையும் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ I = I+1 அப்படி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சேஞ்சஸ் ஒருத்தர் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக கம்பைல் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரியா, அப்போ தான் வந்து நம்மளுடைய இந்த பர்டிகுலர் கோடிங்கை வந்து கன்வெர்ட் பண்ணணும் இன்டர்னலாக. சரி, ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் இப்போ நமக்கு எல்லா நம்பர்ஸும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வேரியேஷன் வந்து எனக்கு வந்து இப்போது ஆட் நம்பர்ஸ் மட்டும் வேணும். 1லேருந்து 10 வரைக்கும் இல்லை ஆட் நம்பர்ஸ். ஸோ ஆட் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு 1ல் ஆரம்பிக்கும், அப்புறம் 1, அப்புறம் வந்து 3 இந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அப்போ கோடிங் எப்படி பண்ணுவீங்க, ஒருத்தருமே நீங்கள் என்ன பண்ணணும்னா I = I+2ன்னு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் 1ன்னு வரப்போது, அடுத்த தடவை +2 ஆட் பண்ணால் 3 மாறிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போ ஆட் நம்பர்ஸ்க்கான கோடிங். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 3 5 7 9. சரி, அப்போ ஆட் நம்பருக்கான கோடிங் வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் பார்த்துட்டோம். சரியா, இப்படி நீங்கள் வேரியேஷன் கொடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல கிளியராக அந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டை புரியும். சரியா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த ஃபார் லூப்பில் வரக்கூடிய நம்பர்ஸை வந்து நான் I = 1 இங்கே கொடுத்துக்கிறேன். மேலே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். 2 பிளேஸில் கொடுக்காதீங்க, ஏன்ட்டு அப்படின்லாம் டர்போ C++ல் உங்களுக்கு எரர் காமிக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா. சரி, I = I+2வே இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து சமேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எனக்கு இன்னொரு வேரியபிள் வேணும். ஸோ கமா S = Sங்கிறது வேரியபிள் நான் சமேஷன் யூஸ் பண்ண போகிறேன். S = 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒருத்தரையும் ஆட் பண்ணி 0 ப்ளஸ் அப்படின்னு ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th அது மாதிரியே படிச்சிருப்பீங்க, அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்புறம் மல்டிப்ளிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம். அது என்னென்னா ஆட் பண்ணும்போது 0 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வராது, எந்த ரிசல்ட்டோட எந்த எஃபெக்டும் இருக்காது. அதே மல்டிப்ளிகேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்கு நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வந்துடும், அதனால் நான் ஒரு ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். சரியா, இப்போ இந்த CO ஸ்டேட்மெண்ட் வேணும்னா நீங்கள் கட் பண்ணி அங்கே போட்டுக்கோங்க, எனக்கு அது அப்புறமா நம்ம டிசைட் பண்ணிப்போம். சரியா, இப்போ நான் இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா sum = sum + I. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே sum அப்படிங்கிறது 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ அதோட I ஆட் பண்ணிட்டே வரப்போகிறேன். ஐயோட வேல்யூ 1லேருந்து 10 வரைக்கும் ஒன்று நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு ஈவன் நம்பர்ஸ் கூட வேண்டாம், ஒரு எல்லா நம்பர்ஸுமே வரட்டும். சரியா,
இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா லூப்புக்கு வெளியில் வந்து த வேல்யூ ஆஃப் எஸ் சமேஷனோட ரிசல்ட் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ ஆஃப் எஸ் இஸ் எஸ் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும்? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம லூப்புக்கு வெளியில் கொடுத்தோம். அதனால நமக்கு என்ன ஆகும்? ஒரே ஒரு தடவை தான் நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸிக்யூஷன் போயிட்டு கம்பைல் அண்ட் ரன் கொடுங்க. ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ ஆஃப் எஸ் இஸ் 55. ஸோ கரெக்டாக அது 55 இப்போ எப்படி ஆட் பண்ண போகுது? 1 + 2 + 3 +. ஸோ இந்த மாதிரியான சமேஷன் உள்ளது தான் 55. இப்போ ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் நம்ம லூப்பிங்கில் பார்த்தப்ப எப்படி இருந்தது? நிறைய தடவை பிரிண்ட் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து நமக்கு ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆயிருக்கு. சரியா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சப்போஸ் லூப்புக்குள்ளே கொடுக்குறோம்னா என்ன ஆகும்? இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் லூப்புக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ லூப்புக்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு லைன்லையும் வேல்யூ ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அடிஷன் பண்ணதையும் பிரிண்ட் ஆகும். பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கோடிங் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் இங்கே எங்கே வேணுமோ நீங்கள் கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இந்த கோடிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 இந்த மாதிரி அப் டு நம்ம இது வரைக்கும் 10 வரைக்கும் பண்ண போகிறோம். சரியா? 1லேருந்து 10 வரைக்கும் சமேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட் இங்கே. சரியா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வர்றது அப் டு 1, அடுத்தது வந்து 3, 1 + 2, அப்புறம் 1 + 3, 1 + 2 + 3 அது வந்து 6, 1 + 2 + 6 அப்போ வந்து 1 + 2 + 3 அது வந்து 6 பிரிண்ட் ஆகுது. +4 பண்ணும்போது 10, +5 கொடுக்கும்போது 15. ஸோ இந்த மாதிரி சமேஷன் நமக்கு 55 வரைக்கும் ஒரு ஸ்டெப்லேயும் நமக்கு எக்ஸிக்யூஷனை காமிக்குது. இது எப்படி நம்ம லூப்புக்குள்ளே கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு எக்ஸிக்யூஷன் ஒரு ஸ்டெப்பாக காமிக்குது. ஓகேவா? சரியா? இந்த மாதிரி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ நான் வேல்யூ ஆஃப் எஸ் அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஐயோட வேல்யூ என்ன அதை வந்து நம்ம ஒரு மெசேஜாகவே கொடுக்கலாம் பாருங்களேன். வேல்யூ ஆஃப் எஸ் திரும்ப ஒரு கோட்ஸ் கொடுத்து ஃபார் I = அப்படின்னு நான் கொடுக்குறேன். வேல்யூ ஆஃப் எஸ் இஸ் ஃபார் I = இங்கே ஸ்டேட்மெண்ட் எப்படி வேணுமோ கொடுத்துக்கோங்க. அது நமக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. சரியா? சாரி, ஆப்ரேட்டர் நான் கொடுக்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இமீடியட்டாக எரர் வந்துடும். சரி, ஸோ ஆப்ரேட்டர் கொடுங்க. ஒரு பார்ட்டியும் நீங்கள் செக்ரிகேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர் மஸ்ட். ஓகே, கோட் ஸ்கூலில் கொடுக்குற மெசேஜ் தனியாக வைக்கிறோம். அதுக்கப்புறம் மற்றது ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக வைக்கிறோம். சரியா? மெசேஜ் வேல்யூ. ஓகே, இப்போ வேல்யூ ஆஃப் எஸ் இஸ் 1 ஃபார் I = 1. ஸோ ஐயோட வேல்யூ 1ங்கும்போது எஸ் வந்து 1 இருந்தது. இப்போ ஐயோட வேல்யூ 4னா எஸ்ஸோட வேல்யூ 10. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு I = 10 அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ 55. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் கொடுத்தும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். நீங்கள் தான் டிசைன் பண்ணணும். உங்களுக்கு எப்படி வேணும், என்ன லாஜிக்கு, நீங்கள் எந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் கிடைக்கும். சரியா? நம்ம ப்ராப்பராக திங்க் பண்ணி தான் பண்ணணும். கம்ப்யூட்டர் வந்து எதுவுமே திங்க் பண்ணாது. நீங்கள் எப்படி கோடிங் கொடுக்குறீங்களோ அதுக்கு எப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். சரியா? இப்போ வந்து உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும். சப்போஸ் நம்ம இப்போ நம்பர்ஸ்லாம் இல்லாமல் எனக்கு வந்து இந்த லூப்பிங்கை வந்து நான் வந்து வெறும் ஐட்ரேஷன் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வேண்டாம். இப்போது நான் அடுத்த செட் ஆஃப் வந்து சம் சிம்பிள்ஸை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 டைம்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு சிம்பிள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா cout கொடுத்து என்ன சிம்பிள் வேணுமோ அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்கள். சரி, லூப்புக்குள்ளே கொடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். செமிகோலன் கொடுங்க, மறந்துடாமல் செமிகோலன் கொடுங்க. சரி, இப்போ எக்ஸிக்யூஷன் போயிட்டு கம்பைல் அண்ட் ரன் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் வந்து 10 ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ இது மாதிரி தான் லூப்பிங்கிறது உங்களுக்கு ஐட்ரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். மெயினாக அதில் நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்தும் பிரிண்ட் பண்ணலாம், இல்லை நம்ம ஸ்டார்ஸ் இந்த மாதிரியும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சரியா? இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்டார் வந்து ஒரு ஸ்லாஷன் கொடுத்தா என்ன ஆகும், ஒரு லைன் பை லைனாக ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகே,
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய டிசைனிங் பர்பஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நெஸ்டட் லூப்புக்கு போகணும். அதாவது ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பை நீங்கள் வச்சு கூட டிசைன் பண்ணலாம். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் ஸ்டார் 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 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. சரியா, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த தடவை நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த லூப்பில் இருக்கக்கூடிய ஐ வேரியபிளில் ஒரு கவுண்டர் வேரியபிளாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் கவுண்டிங் பர்பஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். 10 டைம்ஸ் எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அதுதான் என்னுடைய டாஸ்கிங்க. சரியா, எனக்கு இப்போ நம்பர்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஸ்டாருங்கிறதுக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ இதே வந்து நீங்கள் இன்னொரு டைப் ஆஃப் லூப் கொடுத்தீங்க அப்படின்னா நெஸ்டட் ஃபார் லூப் ஆகிடும். சரி, அதில் வந்து நீங்கள் வந்து வேறு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கோங்க, சேம் வேரியபிள் யூஸ் பண்ணாதீங்க. சரியா, வேணும்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் கூட கொடுக்குறேன். நெஸ்டட் ஃபார் லூப் வந்து ஃபார் இன்ட் நான் மேலே டிஃபைன் எதுவும் பண்ணவே இல்லை. j is equal to 1, j less than or equal to சின்ன நம்பரே எடுத்துப்போம், அப்போ தான் நம்ம கொஞ்சம் பார்க்க முடியும். இல்லை ஸ்க்ரீனில் வந்து அது ரொம்ப ட்ராக் ஆகி போயிடும். சரியா, ஸோ j ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஐயோட வேல்யூமே குறைச்சிடுறேன். இப்போ எப்படி இது எக்ஸிக்யூஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 1ன்னு எடுத்துகிட்டு ஜேயில் 1 2 3 அப்படின்னு எல்லாமே எடுத்துக்கணும். சரியா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 2ன்னு போயிடும். அப்பவும் ஜேயோட வேல்யூ 1 2 3ன்னு வரும். அடுத்தது ஐ 3னா ஜேயோட வேல்யூ 1 2 3. இப்போ எத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆகும், 9 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ 3 × 3. சரியா, இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு இப்போ 9 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இன்னும் இதில் இன்னும் என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ இதோட நமக்கு இந்த ஃபார் லூப் முடியுது. இந்த நான் கமெண்ட் லைனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ செகண்ட் ஃபார் லூப்பில் வந்து நான் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக ஓகே நான் இங்கே ஒரு ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ராக்கெட்குள்ளே வந்து இந்த சிஅவுட் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. சரியா, ஸோ இது வந்து நான் இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறேன். சரியா, அப்போ என்னாகும், உங்களுக்கு சேம் அவுட்புட் தான். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அதே அவுட்புட் தான் நமக்கு வரப்போகுது. ஸ்டார் வந்து ஜஸ்ட் 9 டைம்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. இன்னும் நம்ம இது கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். சரியா, அது எப்படின்னா இது ஸ்லாஷ் எல்லாம் நீங்கள் தனியாக எடுத்துருங்க. இப்போ ஸ்லாஷ் எண்ணே இல்லாமல் கொடுத்தா என்ன ஆகும், 9 ஸ்டார்ஸும் ஹரிசாண்டலாக பிரிண்ட் ஆகும் நமக்கு. சரி, ஹாரிசாண்டலாக வந்துருச்சு. இது வந்து நீங்கள் ஹாரிசாண்டலாக எப்படி பிரிண்ட் பண்ணுறது, வெர்டிகலாக எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே I = 1ன்னு எடுத்துக்கும், ஜே வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1 2 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் இந்த லூப்பை முடித்த பிறகு நான் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் சிஅவுட்டில் ஸ்லாஷ் நான் இங்கே வெளியில் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், இந்த ஜே லூப் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ அடுத்தது எடுத்துக்கும், திரும்ப வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லாஷன் வரும். அப்போது ஸ்டார் 3 ஸ்டார் வரும், அப்புறம் 3 ஸ்டார், அப்புறம் 3 ஸ்டார். சரி, இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன நான் பண்ண போகிறேன்னா ஜேவோட லூப் வந்து நான் வந்து இப்போ 3 ஸ்டார் லைனில் இல்லாமல் நான் வந்து டிசைனிங் மாற்ற போகிறேன். ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ கம்பேர் பண்ணிகிட்டே வரும் ஒரு தடவையும். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஐயோட வேல்யூ 1, ஜே லூப்புக்குள்ளே வந்தோடனே ஜேயும் 1 ஆகிடுது. ஸோ ஐயும் ஜேயும் ஈக்குவலாக இருக்கும், ஒரு தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்த தடவை ஜேயோட வேல்யூ 2ன்னு வந்தோடனே இந்த லூப்பை விட்டு வெளில வந்துடுது. சரியா, அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ நமக்கு கொஞ்சம் பேட்டர்ன் மாறி இருக்கும். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன். இதுதான் உங்களுக்கு ஸ்டார் பிரிண்டிங்குக்கான ப்ரோக்ராம். சரியா, ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ நீங்கள் லூப்பில் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ப தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்போ ஸ்டாருக்கு பதில் நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்டார் வேண்டாம், நம்பர்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் வேறு மாதிரி வரும். அவுட்புட் இப்போ எப்படி வருது பாருங்கள், 1 2 2 3 3 3. இதை வந்து இப்போ வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐயோட வேல்யூ 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம ஜேயோட வேல்யூ அப்படி கொடுக்குறோம். சரியா, இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இந்த ஃபார் லூப். சரி, இப்போ பார்த்தீங்களா அவுட்புட்டு 1 2 2 3 3 3
3ங்கிறது தேர்ட் ரோவில் 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது, 4ங்கிறது ஃபோர்த் ரோவில் 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு பேட்டர்ன் மேக்கிங். இப்போ ஃபார் லூப்புங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படியே லேர்ன் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து சப்போஸ் இங்கே ஜேன்னு மாற்றிட்டேன்னா என்ன ஆகும்? நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இப்படி ஜேன் மாற்றோடனே 1 1 2 1 2 3 1 2 3 4 இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம். எப்படி வேணும், எந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் இப்போ நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார் பேட்டர்னை எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். சரியா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் வேணும், எந்த சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி லைவ் செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் எடுத்து அதில் எப்படி நம்ம டைப் பண்ணலாம், எப்படி எப்படி வேரியேஷன் கொடுக்குறோம், இந்த செஷனில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் பிரிண்டிங் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிகினிங்னா நம்ம சின்டாக்ஸ் ஃபார் லூப் ஆரம்பித்தோம், எப்படி சின்னதாக ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சமேஷன் கொடுத்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டென்ட்டும் கொடுத்தோம், அதுக்கப்புறம் 2 லூப்பிங் நெஸ்டட் லூப் பார்த்தோம். நெஸ்டட் லூப்பில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பிரிண்டிங் அது வரைக்கும் பார்த்தோம். சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள்.